வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். அதாவது என்னென்னா, கஸ்டமர்ஸு என்ன கேட்பாங்க அந்த இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நமது நிறுவனத்திற்கு உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏலத்தில் எப்படி ஏலம் கேட்பாங்க சார்? நம்ம ஏல தேதி அன்றைக்கி தான் போகணுமா? அதுக்கு ஏதாவது லாஸ்ட் டேட் இருக்கா அதில் கலந்துக்கிறதுக்கு? அந்த மாதிரி அப்படிலாம் கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதாவது ஏல தேதி அன்னைக்கு நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் ஏலம் நடக்கும். அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக தான் நம்ம ஏலம் எடுக்கணும். அதை நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய வீட்டில் இருந்து கூட என்ன செய்யலாம், நம்ம பிட் பண்ணிக்கிடலாம். இல்லை தேவைப்பட்ட சொல்லுங்கள், எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் வச்சு பிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஏல தேதி அன்னைக்கு உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரில் காமிக்கும் எத்தனை பேர் ஏலம் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா உங்கள் பேர் மட்டும்தான் இருக்கும் அதில். அப்போது நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அதில் இப்போ ஒரு 4 பேர் ஏலத்தில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 4 பேரையும் காமிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 4வதாக இருக்கீங்க வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அந்த பிட்டு மல்டிப்ளேஷனில் 10,000 கூட்டி கேட்கணும், 25,000 நீங்கள் ஏலத்தொகையை போடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு 10,000 கூட்டி கேட்கணும்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி வேல்யூ 40 லட்சம்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் அதில் போடுறீங்க, 10,000 கூட்டி கேட்குறீங்க. அப்படி கூட்டி கேட்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் 4வது இடத்துலேருந்து 1வது இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க, மற்றவங்க அப்படியே கீழே வந்துடுவாங்க. சப்போஸ் 3வதாக உள்ளவர் இன்னொரு 10,000 போட்டார்னா அவர் மேலே வந்துடுவார், நீங்கள் கீழே வந்துடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். ஸோ யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க மேலே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏல தேதி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்க முடியும் எத்தனை பேர் ஏலத்தில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அவங்க போடுற தொகை எல்லாமே அதில் தெரியும். ஸோ அதை பார்த்து நம்ம கூட்டி ஏலத்தை கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.